வணக்கம். உங்களுக்குன்னு ஒரு ஏஐ ஆப் உருவாக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆனா கோடிங் தெரியாதேன்னு யோசிக்கிறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். எந்த விதமான டெக்னிக்கல் நாலேஜும் இல்லாம நீங்களே உங்க ஏஐ ஆப்பை உருவாக்க முடியும். அது எப்படின்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த ஏஐ ஆப்ஸ் எப்படி எல்லாருக்கும் சாத்தியமாகுதுன்னு பார்க்கலாம். முன்னெல்லாம் இது பெரிய பெரிய கம்பெனிகள், டெக் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க கூட இதை ஒரு கருவியா பயன்படுத்தலாம். இதோட முக்கியமான விஷயத்தையே இந்த ஒரு லைன்ல சொல்லிடலாம். யார் வேணுனாலும் உருவாக்கக்கூடிய மினி ஆப்ஸ். இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, இது ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம். உங்க மனசுல ஒரு ஐடியா இருந்தா மட்டும் போதும், அதை ஒரு ஆப்பா மாத்த நீங்க ஒரு புரோகிராமரா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்போ இந்த மினி ஏஐ ஆப்னா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யற ஒரு குட்டி அசிஸ்டன்ட் மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு கவிதை எழுதணும் இல்ல ஒரு டிராவல் பிளான் போடணும்னா அதுக்குன்னே நீங்க ஒரு ஆப் உருவாக்கலாம். இதுக்கு கமாண்ட்ஸ் கொடுக்க நம்ம சாதாரணமா பேசுற மாதிரி பேசினாலே போதும். பெரிய பெரிய கோடிங்லாம் தேவையே இல்ல. சரி, இதெல்லாம் கேட்ட நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்தில் இது எப்படி வேலை செய்யும்? வாங்க, ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுற ஆப்பை உதாரணமா எடுத்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த பிளாக் போஸ்ட் ரைட்டர் ஆப் எப்படி வேலை செய்யுதுன்னா, அது ஒரு உரையாடல் மாதிரி தான். முதல்ல நீங்க எனக்கு இந்த டாபிக்ல ஒரு போஸ்ட் வேணும்னு சொல்றீங்க. ரெண்டாவதா அந்த ஏஐ உங்க டாபிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான நோட்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதுவே ரெடி பண்ணிக்கும். கடைசியா இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு முழுமையான பிளாக் போஸ்டா உங்ககிட்ட கொடுத்துரும். பாத்தீங்களா, மனுஷனும் மிஷினும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். தகவல் வாங்குறது, அப்புறம் அதுக்கு தேவையானதை உருவாக்குறது, கடைசியா எழுதுறது. இந்த 3 ஸ்டெப்ஸும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் மேஜிக் என்ன? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். இத ஒரு சமையல் குறிப்பு மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏஐக்கு நாம கொடுக்கிற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு லாஜிக்கல் ஃப்ளோவா மாறுது. டெக்னிக்கல் உலகத்துல இப்படி ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட இந்த ப்ராசஸ் ஃப்ளோவை தான் கிராஃப்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இதோட பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இனிமே சும்மா பார்த்துட்டு இல்லாம நீங்களும் ஒரு கிரியேட்டரா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க முதல் ஏஐ ஆப்பை உருவாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன, ஒரு பில்டரா மாற நீங்க ரெடியா? கண்டிப்பா முடியும். ஏன்னா ஆரம்பிக்கிறது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான். பாருங்க எவ்வளவு சிம்பிள்னு. முதல்ல சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்க அக்கவுண்ட்டுக்கு ஆக்சஸ் கேட்கும்போது செலக்ட் ஆல் ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதான், நீங்க இப்போ உள்ளே வந்துட்டீங்க. ஓகே, இப்போ நீங்க உள்ள லாகின் பண்ணியாச்சு. உங்க கையில ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. இப்போதான் அசலான இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. இந்த டூலை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான ஒரு மினி ஏஐ ஆப்பை உருவாக்க, அதை உங்க தேவைக்கேத்த மாதிரி மாத்த, மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற சக்தி இப்போ உங்க கையில தான் இருக்கு. இனிமே டெக்னாலஜிங்கிறது நீங்க பயன்படுத்துறத மட்டும் இல்ல, நீங்களே உருவாக்குறதும் கூட. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க டெய்லி லைஃப்ல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு மினி ஆப் செய்யற வாய்ப்பு கிடைச்சா அது என்னவா இருக்கும்? என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க.